டைம் இப்போது 11 PM. ஸோ வர்க்கலாவில் நைட் பார்ட்டிஸ் தான் மோர் ஸ்பெஷல். இது சாட்டர்டே நைட் ஃபுல்லாக பார்ட்டி மோடில் தான் இருக்குது இந்த பிளேஸே. நியர் த கிளிஃப், இந்த பீச் வேவ்ஸ் சத்தத்தோடு நல்லா இருக்குது இந்த வைப், அந்த ஃபீல். ஸோ நைட் எதுவும் கேப்சர் பண்ண முடியாததுனால நான் டே டைமில் தான் கேப்சர் பண்ண வர்க்கலா கிளிஃப், அந்த கல்ச்சுரல் சென்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீலாகில் வந்து சென்னையிலேருந்து தென்காசி கிளம்பி தென்காசியில் போய் திருமலை கோவிலில் பார்த்துட்டு ஜட்டாயு எர்த் சென்டர் போய் பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீலாக்ஸில் கொடுத்துருப்பேன். அப்படியே செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக், சஜஷன்ஸ், இன்புட்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணது கிளிஃப்லே தான், கிளிஃப்க்கு ஆப்போசிட்லேயே அப்படியே ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ ஓலப்புரா ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து 3500 சார்ஜ் பண்ணாங்க. இது அப்படியே சி வியூ தான். ஸோ வெளியில் ஒரு பால்கனி இருக்குது. பால்கனிலேருந்து அப்படியே இந்த கிளிஃப் அண்ட் பீச் அப்படியே நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டி ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் வெளியிலே தான் வந்து அந்த பார்க்கிங் ஸ்பேஸே இருக்குது. ஸோ இங்கே கிளிஃப்க்கு என்ட்ரி ஆனாலே வந்து இங்கே தான் வந்து பார்க் பண்ணுவாங்க. அப்படியே மார்னிங் கிளம்பி அப்படியே கிளிஃபில் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும், என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி அப்படியே ஒரு வாக் போனோம். இந்த வியூ நல்லா தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ அந்த வேவ்ஸ் சவுண்டு வந்து இருந்துகிட்டே இருக்குது, நல்லா கேட்டுகிட்டே இருந்தது. நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து பீச்சில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை விட நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிளேஸ்லலாம் இந்த ஃபாரினர்ஸ் தான் எல்லோரும் இருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் ஒரு சில இடத்துலலாம் வந்து ஃபாரினர்ஸோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. மேபி இந்த கிளைமேட், இந்த பிளேஸ், இந்த லொக்காலிட்டி இதுக்காக வந்து வராங்களா அப்படின்னு தெரியல. நிறைய ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, நிறைய பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரீ புக் பண்ணணுன்றது ஒரு மேண்டட்ரி இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் சார். ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ், ஆர்னமெண்ட்ஸ், சீஷோரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ரெசார்ட் தான். அண்ட் தென் இது ஃபுல்லாகவே நிறைய ரெசார்ட்ஸ். இந்த இந்த கிளிஃப் வியூ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறப்போ. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்கிறப்போ நல்லா இருந்துச்சு அந்த வியூ. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பீச் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இந்த கிளிஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும். நாங்கள் அப்படியே அங்கே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே அந்த பேராகிளைடிங், சர்ஃபிங் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் வர்க்கலா பார்த்தீங்கன்னா ஒரு 1 day மேக்ஸிமம் 2 days. ஸோ வர்க்கலாவில் வந்து இந்த கிளிஃப் தான் மேஜர் அட்ராக்ஷன். ஸோ இங்கே தான் வந்து டூரிஸ்ட் எல்லாருமே வர இடம் இங்கே தான். ஸோ இது இல்லாமல் பக்கத்தில் ஒரு சில பிளேஸ் இருக்குது. ஜனார்தன சுவாமி டெம்பிள் இருக்குது, எடவா பீச் இருக்குது, கபில் பீச்னு ஒன்று இருக்குது, அண்ட் தென் அஞ்சன்ஜுங்கா ஃபோர்ட் அண்ட் லைட் ஹவுஸ்,
சிவகிரி மட் அந்த மாதிரி ஒரு சில பிளேஸ் இருக்குது. ஸோ எல்லாமே போய் பார்ப்போமான்றது தெரியல. பட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கிவ் அ ட்ரை. நாங்கள் அது எல்லாத்தையும்லாம் பார்க்கல. இந்த கிளிப்பை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கியாச்சு. நான் எதுவும் வந்து கேப்சரே பண்ணலை. ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் தென்காசி வந்து ரீச் ஆனோம். ஸோ மெயின் குற்றாலம் வந்தோம். வரப்பே டைம் வந்து ஒரு 12 AM. ஓகே, நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வெட்டிங் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி ரெடியாக கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போய்ட்டு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ ரிட்டன் நாங்கள் ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து போட்டிருந்தோம். ஸோ அதனால் திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கே இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான். நெல்லையப்பர் கோவிலை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவில் வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு கோவில். ஸோ நெல்லையப்பர் கோவில் முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு. திருநெல்வேலி சந்திப்பு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. ஸோ வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ திருநெல்வேலி டு சென்னை ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஒரு 10:30க்கு தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். ட்ராவல் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக போகிற டைமை விட கொஞ்சம் ஏர்லியாக வந்த மாதிரி இருந்துச்சு. லெஸ் ஸ்டாப்ஸ், அதனால் சீக்கிரமாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. ஸோ வி ஹவ் கம் டு ஒன் எண்ட். நைஸ் மெமரிஸ், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் கேப்சர் பண்ணதை காமிச்சேன். ஆஃப்டர் வெரி லாங் இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போனது வந்து இட் வாஸ் குட். ஸோ உங்களை நான் வேறு ஒரு ட்ராவல் வீடியோவில் வந்து திருப்பி வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பை, டேக் கேர்.